வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நடந்து முடிஞ்ச 12th ஸ்டாண்டர்டோட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ அண்ட் அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்தது அப்படின்ற அனலைஸ் பண்ண போறோம். நீங்க இன்னைக்கு எழுதின அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொஸ்டின் பேப்பர் எப்படி எழுதுனீங்க அண்ட் இதுல இருந்து நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ஆன்சர் கீயை பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க அப்படின்றத நீங்க தெரியப்படுத்துங்க. மற்றவங்களுக்கு இந்த ஆன்சர் கீயை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இந்த வீடியோல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கூட நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சூஸ்ல வந்து 15 கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15ல 1 மார்க்ஸ்மே புக் பேக் தான். எதுவுமே சம்டைம்ஸ் வந்து புக் இன்சைடு அந்த மாதிரி ஓனா நம்ம எவாலுவேட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. 15மே புக் பேக் தான். ரொம்பவே ஈஸி. நீங்க ஜஸ்ட் படிச்சு புரிஞ்சிருந்தீங்கனாலே ஈஸியா எழுதலாம். ரொம்பவே இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பர் மாதிரி எதுவுமே கேட்டதில்லை. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே ஈஸி. புக் பேக்ல இருந்து தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. நீங்க 90 மார்க்ஸ் அதாவது 70க்கு நீங்க கண்டிப்பா மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 70 மார்க்ஸுக்கு 65 பிளஸ் ஈஸியா எடுக்கலாம். புக் பேக் மட்டுமே படிச்சிருந்தாலுமே சரி, 1ல இருந்து ஒரு 8 லெசன் படிச்சிருந்தாலுமே உங்களால 60 பிளஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே இந்த 8 லெசனுக்குள்ளதான் கேட்டிருக்காங்க. இந்த எய்தர் சாய்ஸ் போக 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாமே இதுல இருந்து எழுதிடலாம். இந்த 8 லெசன்ல இருந்து எழுதிடலாம். லாஸ்ட் ஒரு லெசன் 2 லெசன் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். சென்டம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா AIFF ஆடியோ இன்டர்ஃபேஸ் ஃபைல் ஃபார்மேட்டை யார் டெவலப் பண்ணாங்கன்னா ஆப்பிள் இன்கார்பரேஷன் வந்து டெவலப் பண்ணாங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி டேட்டா query லாங்குவேஜ் கமாண்ட் யூஸ் டு retrieve the data from database-னா அப்டேட் அப்படின்ற ஒரு கமாண்ட் தான் வந்து டேட்டாபேஸ்ல இருந்து ரிட்ரீவ் பண்றதுக்கு யூஸ் பண்றது. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா which statement is used to show the output of the string or other data in the screen in PHP-னா echo statement. ஃபோர்த் ஒன்ல which of the following is used to terminate from the switch statement. அந்த switch statement டெர்மினேட் பண்றதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணா பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா வெரி ஈஸி. ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 வருது, அது அப்படியே டிகிரீஸ் ஆகுது. I மைனஸ் டில் 1 வரைக்கும். ஸோ அப்போ 5 4 3 2 1 தான் இதோட ஆன்சர் இருக்கும். அண்ட் சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா which of the following is correct function for closing connection in PHP. க்ளோசிங் கனெக்ஷன் எதுக்குன்னா MySQLi close connection object. செவன்த் ஒன் பாத்தீங்கன்னா in mobile network land areas for network coverage was distributed as cells. எய்த் ஒன் IPv6 how many bits are used in IPv6 address na 128 bits. ninth one which of the following connector is called champ connector. champ connector எதை சொல்லுவாங்கன்னா RJ21 சொல்லுவாங்க. நிறைய பேர் RJ45 நினைப்பாங்க, கிடையாது. RJ21 தான் champ connector னு சொல்லுவாங்க. 10th one place option is present in dash menu file menu. 11th one SME ஓட எக்ஸ்பான்ஷன் என்னதுன்னா small and medium size enterprises. 12th one பாத்தீங்கன்னா இதுல கரெக்டா மேட்ச் ஆயிருக்கிற வேல்யூ ஸ்டோர்ட் வேல்யூ கார்ட் பே இதுல கரெக்டா மேட்ச் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா டெபிட் கார்டு பே நவ். ஸோ நீங்க டெபிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா அப்பயே பே பண்ற மாதிரி இருக்கும். கிரெடிட் கார்டு அப்படின்றது பே லேட்டர். ஸ்டோர்ட் வேல்யூ கார்டு கிடையாது, இது கிரெடிட் கார்டு அப்படின்னு பே லேட்டர். ஸ்மார்ட் கார்டு அப்படின்றது பே பிஃபோர். அந்த மாதிரி வேல்யூஸ் தப்பா கொடுத்துருக்காங்க. இதுல டெபிட் கார்டு தான் இப்போ கரெக்ட் பே பண்ண வேண்டியது. ஸோ இதுதான் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கிறது. 13th ஒன் பாத்தீங்கன்னா ICANN அப்படின்றது ஆன்சர். root name server or maintained by ICANN. 14th one பாத்தீங்கன்னா which of the following is not a security element involved in e-commerce னா phishing தான் வந்து e-commerceல இன்வால்வ் ஆகாத செக்யூரிட்டி அப்படின்னு அர்த்தம். 15th one பாத்தீங்கன்னா the user defined function in PHP starts with the keyword function. ஸோ 15 கொஸ்டின்ஸுமே புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. வெரி ஈஸி கொஸ்டின்ஸ். அந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். நீங்க ஒரு தடவை கிளான்ஸ் பாருங்க, நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கம்பல்சரிலாம் பாத்தீங்கன்னா 24ல சின்டாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. ப்ரோக்ராம் கொடுத்து அவுட்புட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த சின்டாக்ஸ் நீங்க படிச்சிருந்தா புக் பேக்ல தான் இருக்கு. இந்த சின்டாக்ஸ் படிச்சிருந்தாலே 2 மார்க்ஸ் ஈஸியா கொடுப்பாங்க. அண்ட் இதுல இருக்கிற கம்பல்சரி பாத்தீங்கன்னா இந்த 33ல இருக்கிற கம்பல்சரி ஆன்சர் அவுட்புட் பாத்தீங்கன்னா A10 B20 C. ஸோ இதுதான் இதோட அவுட்புட்டு. இது யார் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் தென் 34ல இருந்து வர 5 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக் 5 மார்க்ஸ் தான். மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாராலையுமே வந்து 65 பிளஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி சப்போஸ் சரியா எழுதல, தமிழ் இங்கிலீஷ் அண்ட் எழுதல, இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சரியா எழுதல அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுனீங்கன்னா மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம்.
வர டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம காமர்ஸு, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி அண்ட் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் விஷயத்தை தெரியப்படுத்துங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.